ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், தீர்க்காயுசாக இருக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் விஜயங்கள் உண்டாக வேண்டும், பராஜயம் உண்டாகக்கூடாது. இதற்கு இந்த 3 விஷயங்கள் ரொம்ப விசேஷமானது. கணபதி ஹோமம், லக்ஷ்மி பூஜை, கேரளத்திலே இருந்தால் பகவதி சேவை அப்படி சொல்லுவாங்க. பகவதி சேவை என்று சொல்லப்பட்டது லக்ஷ்மி பூஜையே தான். ஆனால் இது சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளுகள் பண்ணினால்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இல்லை என்றால் நீங்கள் உங்களோட காசு கொடுத்து ஒரு வினையை விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹோமங்கள் நடக்கும்போது புகை வரக்கூடாது. இதுக்கு முன்னே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், அதனால இப்போ அது விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை. ஹோமம் நடக்கும்போது அதிலிருந்து தூபம் வரக்கூடாது, புகை வரக்கூடாது. அப்படி பண்றதா இருந்தால் அதுக்கு பலன் இல்லை என்று மட்டுமல்ல, ஒரு சாபம் உண்டாகும், துரிதமும் தாரித்யமும் துக்கமும் உண்டாகும். அப்போ அக்னி நிமித்தம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். அவனே கூப்பிட்டு அவங்கிட்ட